ஆனைக்காலால் அவஸ்தையா? இனி கவலை வேண்டாம். தவா இயற்கை மருந்து சிகிச்சை. உடனடி தீர்வு, நிரந்தர தீர்வு. எவ்வித பக்க விளைவுகளும் இல்லாத இயற்கை மருந்து. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் உபயோகிக்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடி தீர்வு கிடைக்கிறது. தவா இயற்கை மருந்து சிகிச்சை. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள எண்ணை அணுகுங்கள். 1 ரூபாயா 2 ரூபாயா? 12 கோடி 12 கோடி ரூபா கொடுத்து கார் வாங்கி பகுமானமா பஞ்சாபுக்கு போலான்னு பார்த்தா இந்த பஞ்சாப்காரங்க பாதி வழியில திரும்பி அனுப்பி விட்டாங்க. நான் சுத்தி வளைச்சு கேட்க விரும்பல, நேரடியாக கேட்கிறேன். என்னையா செஞ்சாரு எங்க ஜி? ஏதோ தேர்தல் வருதே, உங்க ஊருக்கு எல்லாம் நலத்திட்டம் கொடுக்கலாமே சொல்லிட்டு நலத்திட்டம் பண்ண வந்தாரு. அந்த நலத்திட்டம் உனக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போ, அதானே உலக வழக்கம். அதை விட்டு அந்த மனுஷனை 20 நிமிஷம் மேம்பாலத்துல நிக்க வச்சிருக்கிய, இரக்கம் இல்லையா உனக்கு? இது மாதிரியான அதிரடி அரசியல் எங்களுக்கும் காட்ட தெரியும், ஆனா காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. இதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். ஆனா பிள்ளைக்கு வலிக்க கூடாதுங்கிறதுக்காக கோ பேக்னு சொல்லி பலூன் விடுவாங்க, ட்விட்டர்ல பக்கமா எழுதுவாங்க. அதோட சரி, அந்த அரசியல் நாகரிகம் தெரியாத உனக்கு? எப்போ எங்க ஜியை நீ திருப்பி அனுப்புனியோ அப்பவே எங்க அண்ணாமலை ப்ரோ இதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாப்ல. உங்க பஞ்சாப்காரங்களை பழி வாங்குறதுக்காக தமிழ்நாட்டுல மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் பண்ண போறாரா. அவர் ரொம்ப கோவக்காரரு. யோ பஞ்சாப் சிங்க, இத பாத்துக்கோ, கர்நாடகா சிங்க, கப்பலோட்டிய சிங்க எங்க தலைவர் வந்து இப்ப அவரு களத்துல இறங்கிட்டார்ல, நீ காலி. சுத்தி பாதுகாப்பு படை, புல்லட் ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு காரு, இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடோட வெறும் 20 நிமிஷம் அந்த இடத்துல காத்திருந்ததுக்கே இன்னைக்கு இந்த கொதிக்கிறாங்களே. அந்த விவசாயிங்க அன்னைக்கு உரிமைக்காக 1.5 வருஷம் உயிரை கொடுத்து போராடிட்டு இருந்தாங்க. என்னன்னு கூட நீங்க கேட்கலையா? அப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமா, இந்த ஊர்ல ஒரு மாதிரி பேசிக்கிறாங்களே, உண்மையா அங்க போராட்டம் பண்ண இடத்துல போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜி திரும்பி போலையாம, விழா ஏற்பாடு பண்ண இடத்துல கூட்டமே வரலையா? கூட்டமே வரல, ஆள் இல்லைன்னு தான் ஜி திரும்பி போயிட்டான்னு சொல்றாங்களே, நிஜமாவா? எப்ப அப்புறம் சண்டைங்களா? இங்க வா. என்ன செய்ய, இப்ப தேர்தல் அங்கங்க ஊரா வரப்போகுது. நீ என்ன செய்ய, ஒரு ஊர்ல போய் மாடுகள் இலவச ஆம்புலன்ஸ் அறிவிச்சிரு. நீ என்ன செய்ய, மாடுதான் தேசிய விலங்குன்னு ஒரு பக்கம் அறிவிச்சிரு. அப்புறம் பஞ்சாப்ல தேர்தல் வருதுல, பஞ்சாப்ல இருந்து இந்த வேளாண் மசோதா ஒட்டுமொத்தமா ரத்துன்னு சொல்லி அறிவிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் அறிவிப்புலாம் சொல்லிட்டு பல நலத்திட்டங்களை சொல்லிட்டு பஞ்சாப் போறதுக்கு ரெடியா இருந்தாரா நம்ம ஜி. சரி, பஞ்சாப் போறமே பாடியை கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஜிம்முக்குலாம் போய் ரெடியா இருந்தாருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். அப்படியே ஆ இன்தா ஆ கும்தா ஆ இன்தா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சுதா. இப்படி ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு ஏத்திக்கிட்டு பஞ்சாபுக்கும் போய் இறங்கிட்டாரு. பஞ்சாப் போய் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு அதுக்கடுத்து அந்த மீட்டிங் நடக்குதுல்ல, அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல போறதா தான் பிளான். ஹெலிகாப்டர் போலான்னு போகும்போது அந்த ஹெலிகாப்டரோட டிரைவர் வந்து என்ன சொல்லிட்டாப்லனா, ஜி வானிலை மூட்டம் சரியில்லை, ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு வேற வந்து சொல்லிட்டாப்ல. என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு? யோ, பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம்னு இருக்கு. அது தெரியுது, நான் நேத்து நடந்ததை சொன்னேன். என்னது பனிமூட்டமா? ஏண்டா என்னடா காலையிலேயே கரைச்சலா அப்படின்னு சொல்லி அப்செட் ஆயிட்டு, சரி ஹெலிகாப்டர் தான் போக முடியாது, அந்த 12 கோடியில ஒரு கார் எடுத்தோம்ல, அந்த காரை எடு. அந்த கார்ல முதல் சவாரியா மங்களகரமா பஞ்சாப்ல பகுமானமா போகணும்னு சொல்லி கார்ல ஜி ஸ்டைலா போனாப்ல. இப்படி பயணம் நல்லா தான் போச்சு. எந்த அளவுக்கு பயணம் சரக்கு புருக்குன்னு போச்சுன்னா, பாஷா படத்துல வர ரஜினிகாந்தோட கார் மாதிரி சருன்னு கார் போச்சு. இப்படி காரு கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கலாம், அதுல இருந்து பஞ்சாப் ஜனங்க கார் முன்னாடி, ஜிகாவோட கார் முன்னாடி வந்து அந்த பஞ்சாப் ஜனங்களா ஜகன்னு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஜனங்களா வந்து போராட்டம் பண்றாங்களே அப்படின்னு சொன்னா காரை பட்டு நிறுத்தி முடிச்சு பாதுகாப்பு படையை நம்ம ஜியோட காரை சுத்து போட்டு பாதுகாப்புக்கு அப்படி ரெடியா நின்ட்டாங்க. அந்த பாதுகாப்பு படையில ஒரு அதிகாரி பாஷாவுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஜனகராஜ் மாதிரி கொஞ்சம் கூட அந்த இடத்த ஒரு நவராம அவ்வளவு சின்சியரா பாதுகாத்தாப்ல. எங்கேயோ போயிட்ட. அப்புறம் வேற வழி இல்லாம பஞ்சாப்ல பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பயணத்தை பாதியிலே ரத்து பண்ணிட்டு நலத்திட்ட விழாக்கள் எல்லாத்தையுமே நடுவுலயே விட்டு போட்டுட்டு ஜி வந்து ஏர்போர்ட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. பஞ்சாப் ஏர்போர்ட் வந்துட்டு ஜி சொல்றாரு, நான் உயிரோட நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், இதுக்கு இந்த பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஜி ஏர்போர்ட்ல ஒரு தகவல் அறிவிச்சதா ஏஎன்ஐல நியூஸ் சொன்னாங்க. இப்படி பஞ்சாப் பாதுகாப்பு இல்ல, நான் உயிரோட வந்து ஏர்போர்ட் வந்து சேர்ந்ததுக்கே உங்களுக்கு நன்றி அப்படின்னு ஜி சொல்லி, அதாவது மொத்தத்துல பஞ்சாப் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அந்த மாதிரி சொன்னோன்னே
பஞ்சாப் முதலமைச்சருக்கு கோவம் வந்துருச்சு. என்னது பஞ்சாப்ல பாதுகாப்பு இல்லையா? ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர்ல போறதா தான் பிளான், நீங்க அப்புறம் திடீர்னு கார்ல போறதா கடைசி நேரத்துல வந்து எங்கள்கிட்ட சொல்றீங்க, அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒண்ணுன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் வேற லெவலு. அது வந்து இவங்க பாதுகாப்புலாம் ஒண்ணும் இல்ல, இவங்க ஏற்பாடு பண்ண அந்த மீட்டிங்ல 70,000 பேர் வருவாங்க சொல்லி அவங்க ஸ்டூல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா அங்க வெறும் 700 பேர் தான் வந்திருந்தாங்க. இப்படி கூட்டம் வரலன்றதுக்காக இவர் திரும்பி போயிட்டு இங்க பாதுகாப்பு இல்ல அது இதுன்னு சொல்றாப்புல சொல்லி பஞ்சாப் முதலமைச்சர் அவரு வேற நாஸ்தி பண்ணிட்டாப்புல. என்னடா அது பஞ்சாப் முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா மனுஷன் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறாரு. 70,000 பேர் வருவாங்க சொல்லிட்டு பிரம்மாண்டமா ஸ்டூலா அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டூல்ல ஒரே ஒரு ஆன்டி மட்டும் தான் அங்க ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்குது, மற்றபடி அந்த ஏரியா பூரா வெறிச்சோடி கிடக்குது. அந்த மீட்டிங்கை பார்த்தா தமிழ்நாடு பாஜக மீட்டிங் போட்டா வருமே கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் வந்திருக்குது. இதுல பாவம் யாருன்னா அந்த ஸ்டூல்லாம் வாடகை குத்தான் பாருங்க, அவன் தான் பாவம். கூட்டம் வரலன்னு இப்ப நிகழ்ச்சியே கேன்சல் ஆயிடுச்சு, அவனுக்கு ஸ்டூல் வாடகை வந்துச்சான்னு தெரியலையே. ஆனா உண்மையிலேயே வீரனா என்னன்னு சொல்லி பஞ்சாப் சிங்கிங் கிட்ட தான் கத்துக்கணும். நாங்க 1.5 வருஷமா உயிரை கொடுத்து அங்க போராடிட்டு இருந்தோம், எங்களை என்னன்னு கூட கேட்காதவரு இப்ப எதுக்கு எங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் உறுதியா நின்று மக்கள் சக்தினா என்னன்னு சொல்லி காட்டினாங்க பாத்தீங்களா, அதுதான் பஞ்சாப் சிங்கங்களோட வீரன் சொல்றது. பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கே வந்தாருன்னா கோ பேக்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லுவாங்க, கேரளாவுக்கு வந்தாலும் கேரளாவில் கோ பேக்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாப் சிங்கிங் ஒரு படி மேல போய் நடா கோ பேக்னு எழுதிட்டு இருக்கீங்க, களத்துல இறங்கி விளையாடணும்னு சொல்லிட்டு பஞ்சாப் சிங்கிகள் களத்துல இறங்கி விளையாண்டது அந்த காரே திரும்பி போயிருச்சு. யோ சிங்க நீ உண்மையிலே கிங்கியா அப்படின்னு சொல்லி மொத்த இந்தியாவும் பஞ்சாப் சிங்குகளை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. இப்படி எங்க ஜியை திருப்பி அனுப்பின இந்த செய்தி எங்க தலைவர் கப்பலோட்டிய கர்நாடக சிங்கம் அண்ணாமலை ப்ரோவுக்கு இந்த செய்தி தெரிய வந்துருச்சு. ஏய் பஞ்சாப் சிங்கங்களா, எங்க ஜியை திருப்பி அனுப்பிட்டீங்களா? நீங்க இருங்கடா, உங்களை கண்டிச்சு நான் மதுரையில மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் பண்றேன்னு சொல்லி ஒரு அதட்டி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாப்ல. தெய்வமே கொண்டு பிடிச்சி எதுவும் வெளியே வந்துடாம பாத்துக்கிறாயே, நான் கண்ணி எளியாத கட்ட பிரமச்சாரி, என் கற்ப நீதான் காப்பாத்தன. ஏன் பஞ்சாப் சிங்கங்களை எதிர்த்து மதுரையில போராட்டம் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தேகமா பாக்குறீங்களா? அது ஒண்ணும் கிடையாது. பஞ்சாப் வரைக்கும் எதுக்கு செலவு பண்ணி நம்ம போய் பஞ்சாப்ல போராட்டம் பண்ணணும்? மதுரைக்கு போற ரூட்ல நிறைய பைபாஸ் ரோட்ல நிறைய பஞ்சாபி தாபா ஹோட்டல் இருக்குது, அதனால நம்ம மதுரையில போராட்டம் பண்ணா நமக்கு செலவு மிச்சம் சொல்லிட்டு செலவை குறைக்கிறதுக்காக இப்படி ஒரு அருமையான திட்டம் பண்றாரு பாத்தீங்களா. இதோட கொடுமை என்னன்னா பஞ்சாப்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருவோம், ஜி வந்து தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய பொங்கல் நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டாப்ல. நம்ம ஜி வந்து பொங்கலுக்காக இங்க ஒரு பொங்கல் விழா நடத்துறதா ஒரு பெரிய பிளான் பண்ணியிருந்தாங்க. பஞ்சாபுக்காரனே இந்த காட்டுறானே, இந்த கோபேக்ன்ற கலாச்சாரத்தை கத்து கொடுத்ததே இந்த தமிழ்நாடு பசங்க தான், இவன் என்ன காட்டுவான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய பொங்கல் விழா, ஜி கலந்து வேண்டிய பொங்கல் விழாவை ரத்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பஞ்சாபுக்காரன் ஒரு பெரிய சம்பவம் காட்டியிருக்கான். அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா, பயப்படிதான் செய்யணும், லேசுவாட்டா கேளுங்க. இது ஒரு பக்கம்னா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கர்நாடகாவில் கைது பண்ணிட்டாங்க. எங்க டேடி என்ன காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையில் இருந்தாரு. இன்னைக்கு டேடியே அங்கே காரை திருப்பி போற அளவுக்கு நான் சம்பவம் வாங்கியாச்சு. இதுல இவரை எங்கேருந்து காப்பாத்துறது? என்னது ராஜிபாயை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன் நம்ம ஜி ஊர்ல இல்லையா? யோ பஞ்சாப்காரன் நம்ம ஜியை 20 நிமிஷம் லாக் பண்ணி வச்சிட்டானாயா? இப்போ நிறைய பாஜகவை சேர்ந்தவங்க இப்போ வேகமா ஓடியான்ட்டு அந்த மனுஷனை எப்படி திரும்பி அனுப்பிட்டாங்களே, இதெல்லாம் ஜனநாயக விரோதம் இல்லையான்னு சொல்லி இப்போ ஜனநாயகம் பேச வந்துட்டாங்க. நல்லா ஒன்று பாருங்க, 1.5 வருஷமா அந்த விவசாயிகள் அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவங்கள என்னன்னு கூட கேட்காம அந்த விவசாயிகள் மேல தடியடி நடத்தாங்க பாத்தீங்களா, அப்போ அவங்களுக்கு ஜனநாயகம் என்னன்னு தெரியல. போராடக்கூடிய விவசாயிகள் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லி முள்வேலிகள் அமைச்சு வச்சிருந்தாங்க பாருங்க, அப்போ அந்த ஜனநாயகம் தெரியல. ஏன் இப்போ சமீபத்தில் 2 நாளா தமிழக எம்பி எல்லாருமே இந்த நீட் ரத்து செய்யணும் அப்படின்றதுக்காக தமிழக எம்பி எல்லாருமே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க. ஆனால் அவர் இப்போ வரைக்கும் அனுமதி மறுத்துக்கிட்டே இருக்காரு. இப்படி அனுமதி மறுக்கும் போதெல்லாம் இங்கேயும் அவங்களுக்கு ஜனநாயகம் தெரியல. ஆனால் வெறும் 20 நிமிஷம் காத்திருந்தது மட்டும் ஜனநாயகம் உங்களுக்கு ஜகன்னு தெரிஞ்சிருக்குது. திடுதிப்புன்னு வந்துட்டு ரூபா நோட்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சதால அப்பாவி மக்கள் அந்த பேங்க் வாசலையும் ஏடிஎம் வாசலையும் கால் கடுக்க நின்று இருந்தாங்களே, அந்த கால்களோட வலி என்னன்றது இப்போ அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு முன்னேற்பாடுமே இல்லாமல் திடீர்னு வந்து லாக்டவுனு அப்படின்னு அறிவிச்சதால பாமர தொழிலாளர்கள் பல ஊர்களுக்கு நடந்தே போனாங்க தெரியுமா, அந்த காலோட வலி என்னன்றது இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இங்க வந்து மக்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்து சர்வாதிகார ஆட்டம் யாரு போட்டாலும் மக்கள் இப்படிதான் திருப்பி அனுப்புவாங்க அப்படின்ற உண்மை இத்தனை வருஷம் ஆனாலும் சரி இனி இந்திய வரலாறு கண்டிப்பா பேசும். ஆனா ஒண்ணு,
பஞ்சாபோட தேர்தல் வர்றதுக்கு இன்னும் பல மாசம் இருக்குது. ஆனா அந்த தேர்தலோட ரிசல்ட் என்னன்றது இப்பவே பளிச்சுன்னு தெரியுது. பஞ்சாபோட இந்த சம்பவம் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ அவங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் இந்த வீடியோ